ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அறுசுவை வாசம். இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷு. நம்ம டேஸ்டான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரேவி செய்யறதுக்காக 4 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். இது மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு முட்டைகளை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீல வாக்கில் 2 கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். கிரேவிக்கு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக 4 வெங்காயம் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு வானல் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பீசஸ் பட்டை நல்லா செவந்த உடனே நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பேருக்கு தேவையான கிரேவி தான் செய்கிறேன், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் வெங்காயம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 4 பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். நம்ம வெங்காயம் கூட வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைகளை சேர்த்துடலாம். முட்டைகளை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சப்பாத்திக்கோ தோசைக்கோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.